28வது அத்தியாயம் அல் கசஸ். அதிலிருந்து நம்ம இப்போ கேள்விகளை கேட்க இருக்கிறோம். 3 அணியராக நம்ம பிரிச்சிருக்கிறோம். பெண்கள் பகுதியில் ஆசியா, அதே மாதிரி மரியம். ஆண்கள் பகுதியில் லுக்குமான். ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஞானம் நிறைந்த லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த பேரை கேட்கும் பொழுதே யூடியூப்பில் ஒருத்தங்க கமெண்ட் போட்டுருந்துருக்குறாங்க, ஞானம் நிறைந்த லுக்குமான். அது பார்க்கும்போதே அழகாக இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப பூரிப்பாக தான் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நேற்று நடந்த மாதிரி தான், அதாவது சின்ன கேள்விகள், பெரிய கேள்விகள், அதே மாதிரி பொதுவானது ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்போம். அதில் எத்தனை கேள்வி நம்ம கேட்குறோமோ அத்தனை கேள்வி நீங்கள் பதில் சொல்லும் பொழுது அதுக்குண்டான மதிப்பெண்களை நம்ம போடுவோம். நேராக அப்போ இதுக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக ஆசியா அணியினருக்கு கேள்வி நல்லா உள்வாங்கிக்கிங்க. சூரா ஷுஅரா, சூரா ஷுஅரா போன ஒற்றப்படல பார்த்தோம் இல்லையா? அந்த அத்தியாயத்துக்கும் அந்த சூறாவுக்கும் அல் கசஸ் இந்த சூறாவுக்கும் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கு. என்ன ஒற்றுமைனா, 2 வசனங்கள் ஒரே மாதிரி வரும். அது என்ன? 2 வசனங்கள் ஒரே மாதிரி வரும். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அணியினர் துவா சீம் மீம், இது தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். மாஷா அல்லாஹ், சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. தா சீன் மீம், இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். ஷுஆராவும் இப்படி தான் ஆரம்பிக்கும், கசஸும் இப்படி தான் ஆரம்பிக்கும். 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியினருக்கு கேள்வி நல்லா உள்வாங்கிக்கிங்க. யாரிடத்தில், யாருக்காக, எவர்கள் பற்றிய செய்தியை உண்மையுடன் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான்? யாரிடத்தில், யாருக்காக, எவர்கள் பற்றிய செய்தியை உண்மையுடன் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான்? இறை நம்பிக்கை உடையோருக்கு, கொஞ்சம் மைக்கில் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசுங்கம்மா. இறை நம்பிக்கை உடையோரின் சமுதாயத்திற்கு மூசா மற்றும் ஃபிரௌனின் செய்தியை நாம் அறிவிக்கிறோம், உண்மையுடன் அறிவிக்கிறோம், உமக்கு அறிவிக்கிறோம். சரியான பதில். இறை நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்துக்காக மூசா மற்றும் ஃபிரௌனின் செய்தியை உண்மையுடன் உமக்கு எடுத்துரைக்கிறோம். 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. ஞானம் நிறைந்த லுக்குமான் அணியினருக்கு ஃபில்லப் கோடிட்ட இடத்தை நீங்க நிரப்பணும். டேஸ் அப்பூமியில் கர்வம் கொண்டான், அங்கிருந்தவர்களை டேஸ் அவர்களில் ஒரு சாராரை பலவீனப்படுத்தினான். கொஞ்சம் தள்ளி வந்தீங்களா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. கேட்டு ஃபர்ஸ்ட் டேஷ் ஃப்ரௌன், 2வது டேஷ் டேஷ் அப்பூமியில் கர்வம் கொண்டான், அங்கிருந்தவர்களை பல பிரிவினரா சொல்லிட்டேன். சரி, 2வது தெரியுமா? அது சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? நீங்க என்னமோ சொன்னீங்களே, அதுதான் சொன்னீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க. மாஷாஅல்லாஹ், சரியான பதில். அதாவது ஃபிரௌன் அப்பூமியில் கர்வம் கொண்டான், அங்கிருந்தவர்களை பல பிரிவினர்களாக்கி அவர்களை ஒரு சாராரை பலவீனப்படுத்தினான். சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. 3 அணியினரும் ஆரம்பமே தங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்லி தலா 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. அடுத்தது ஆசியா அணியினருக்கு ஃபில் அப் கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. டேஸ் அறுத்து கொன்று டேஸ் உயிருடன் வாழவிட்டான். டேஸ் அறுத்து கொண்டு டேஸ் உயிருடன் வாழவிட்டான். ஆண் குழந்தைகளை அறுத்து கொன்று பெண் குழந்தைகளை உயிருடன் வாழவிட்டான். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண் குழந்தைகளை அறுத்து கொண்டு பெண் குழந்தைகளை உயிரோடு வாழவிட்டான். அறுத்து தான் சாவடிச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய சர்வாதிகாரியா இருப்பான் பாருங்க ஃபிரௌனே. சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. 10 மார்க்கு. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் டீமிற்கு யாருக்கு அருள் புரிவதற்கும் தலைவர்களாக ஆக்கவும் அல்லாஹ் விரும்பினான்.
யாருக்கு அருள் புரிவதற்கும் தலைவர்களாக ஆக்கவும் அல்லாஹ் விரும்பினான். அதாவது கேட்கிற கேள்விக்கு அந்த நேரடியான பதில் சொல்லணும். அது சற்று மாற்றிருந்தா பரவாயில்லை, ஆனால் வார்த்தையை நீங்க மாத்திடக்கூடாது. சரியா? சொல்லுங்கம்மா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அணியினர் பூமியில் பலகீனமானவர்களுக்கு அருள் புரிவதற்கும் அவர்களுக்கு தலைவர்களாக்கவும். உங்க வாய்ஸ் கம்மியா இருக்கு, நாங்க மைக்கில் கரெக்டா பேசுங்கம்மா. அவர் அப்பூமியில் பலகீனமாக்கப்பட்டோரை பலகீனமாக்கப்பட்டவருக்கு அருள் புரிவதற்காகவும் அவர்களை தலைவர்களாக்கவும் அப்பூமியில் சொந்தக்காரர்களாக. சரி, கரெக்டான பதில்மா. அந்த பூமியில் பலவீனமான மக்களுக்கு தலைவர்களுடைய அந்த பொறுப்பு கொடுப்பதற்கும் அருள் புரிவதற்கும் அல்லாஹ் செஞ்சான், அப்படி ஆக்கணான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதில் 10 மார்க் போட்டுருங்க உங்களுக்கு. அடுத்தது லுக்மான் அணியினருக்கு யாரெல்லாம் அஞ்சிக் கொண்டு இருந்தனர்? யாரெல்லாம் அஞ்சிக் கொண்டு இருந்தனர்? யாரெல்லாம் அஞ்சிக் கொண்டு இருந்தனர்? யாரெல்லாம் அஞ்சிக் கொண்டு இருந்தனர்? ஆமா, இதுக்கு வரான்னு தெரியல. பார்ப்போம், இன்னும் வந்தாங்க பேசுவோம். சொல்லுங்க ஜி. யாரு சொல்லுங்க. யாரெல்லாம் அஞ்சிக் கொண்டு இருந்தனர்? சரி, ஓகே, மாஷா அல்லாஹ், சரியான பதில். ஃபிரௌன், ஹாமான், அவர்களுடைய படையினர். மிக சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆசியா அணியினருக்கு மூசாவின் தாயாரிடம் அல்லாஹ் அறிவித்தது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாரிடம் அல்லாஹ் அறிவித்தது என்ன? கொஞ்சம் பெரிய பதில். கொஞ்சம் நீங்க முன்னாடி வந்துருங்க காக்கா, முன்னாடி வந்துருங்க, கன்சல்ட் பண்ணிக்கங்க, மறைக்காது பாருங்க. இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. அப்படி பாருங்க. சொல்லுங்கம்மா. ஆசியா அணியினர் நீர் அவருக்கு பாலூட்டுவீராக. அவர் விஷயத்தில் நீர் பயந்தால் அவரை பெட்டிக்குள் வைத்து கடலில் போட்டு விடுவீராக. பயப்படாதீர், கவலையும் கொள்ளாதீர். அல்லாஹ் நாடினால் அவரை உம்மிடம் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பான். அப்புறம் அவரை தூதர்களில் ஒருவராக ஆக்கும் என்று கூறினார். ஓகே, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அதாவது அல்லாஹ் நாடினால்ங்கிற வார்த்தை அதில் வரல, நீங்க கூடுதலாக சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பதில் கரெக்டாக சொன்னதுனால உங்களுக்கு முழு மதிப்பெண்கள். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு மூசா நபியை கண்டெடுத்த விஷயத்தில் யாரெல்லாம் தவறு இழைத்தனர்? மூசா நபியை கண்டெடுத்த விஷயத்தில் யாரெல்லாம் தவறு இழைத்தனர்? ஃபிரௌன் மற்றும் ஃபிரௌன் மனைவி வந்து ஃபிரௌனும் அவரும் குடும்பத்தார்கள். ஃபிரௌனும் அவனும் குடும்பத்தார்கள், அப்படிதானே? இதான் பதில். ஃபிரௌன் அவன் மனைவியும். சரி, தவறான பதில் சொல்லியிருக்கிறாங்க. பாஸ் ஆகுது லுக்மான். ஃபிரௌன், ஹாமான், அவர். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 5 மார்க் போட்டுருங்க. ஃபிரௌன், ஹாமானும் அவர்களின் படையினரும். மூசா நபி குழந்தையாக எடுக்கிறாங்களா இல்லையா? எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியல, நம்ம தப்பா தான் எடுக்கிறோம் தெரியல. அது சரியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கான நேரடி கேள்வி, ஞானம் நிறைந்த லுக்மான் அணியினருக்கு. குழந்தையாக இருந்த மூசா நபி விஷயத்தில் ஃபிரௌனின் மனைவி கூறியது என்ன? குழந்தையாக இருந்த மூசா நபி விஷயத்தில் ஃபிரௌனின் மனைவி கூறியது என்ன? இவர் நமக்கு மைக்கில் கொடுங்க, மைக்கில் பேசுங்க. அவர் வந்து முதல்ல சொல்றதா பாயிண்ட் தான் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருப்பார். ஒண்ணு, ஆனால் அவரை கொன்று விட வேண்டாம். சரி, 2
பயன் தரலாம். அப்புறம் தரலாம். ஆமா. மகனாக எடுத்து வளர்க்கலாம். சரியான பதில். மாஷா அல்லாஹ். 4 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இக்குழந்தை எனக்கும் உமக்கும் கண் குளிர்ச்சியாக இருப்பார், இவரை கொன்று விடாதீர்கள், இவர் நமக்கு பயனளிக்கலாம், அல்லது இவரை நாம் மகனாக எடுத்துக்கொள்ளலாம். இதை தான் ஆசியா அம்மா சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். சரியான பதில் சொல்லியிருக்கேன். 10 மார்க்கு. அடுத்தது 3 சுற்று முடிவடைந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வரை 3 சுற்றுகளில் ஆசியா என்கிற டீமுக்கான மதிப்பெண் 30, மரியம் என்கிற டீமுக்கான மதிப்பு 20, லுக்மான் என்ற டீமுக்கான மதிப்பு 35. மாறும், அதாவது எப்போதுமே மாறும், மாற்றங்கள் வரலாம். இல்லை 35 மாறணும்ல, 35 இருந்தாலும் தப்பு தானே, தப்பா இல்லையா? சரி. மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றிய ஒரு வரலாற்று சம்பவம் அதிகம் இடம்பெற்ற ஒரு அத்தியாயம் வந்து சூரா கசஸ். ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று செய்தி வந்து திருக்குரானிலேயே ஒரு நபியின் வரலாற்றை மிக அதிகமாக அல்லாஹ் பேசுகிறான்னு அது மூசா நபியின் வரலாறு. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குரானில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு நபியின் பிறப்பை பற்றி பேசியிருக்கிறான். பிறப்பை பற்றி யாரெல்லாம் பேசியிருக்கிறான்னு ஈசா நபியை பேசியிருக்கிறான், யஹ்யா நபி பேசியிருக்கிறான், இஸ்மாயில் நபியை பற்றி பேசுகிறான், மூசா நபியை பற்றியும் அல்லாஹ் பிறப்பை பற்றி பேசுகிறான். நபி ஆவறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். யாரை பற்றிலாம் பேசியிருக்கிறான்? இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபி ஆவறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. மூசா நபியை பற்றியும் பேசுகிறான். திருமணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை, திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை அப்படின்னு நல்லா 2ஆக பிரிக்கிறான். பிறகு நபி ஆனதுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை நல்லா பிரிக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அசைன்மெண்ட், அதாவது ஃபிரௌனுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் போய் செய்ய வேண்டியது, அவங்கள கடல் கடந்து கூட்டு வந்து அங்கே அந்த மக்களோடு நடந்தது என்று ஒரு மிகப்பெரிய வரலாற்றை ஒவ்வொரு துணுக்காக சின்ன சின்ன சிதறப்பட்ட செய்திகளாக வெவ்வேறு இடத்துல எல்லாம் பேசுகிறான். ஏராளமான அத்தியாயம் அல்-பக்கரால இடம்பெறுது, ஆலிம்ரான்ல வருது, தாகால வருது. இப்படி நம்ம போன இரவுல பார்த்த ஷோரா என்கிற அத்தியாயத்தில் வருது. சூரா அன்பியால பேசுகிறான், சூரா தாகா, சூரா மரியம், இப்போ கசஸ், எல்லா விதமான அத்தியாயங்கள்லையும் அல்லாஹ் ஒரு இறை தூதரை பல இடத்துல நினைவுபடுத்துறான் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம். அது வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் என்னன்னா, நிறைய பேசலாம் மூசா நபியை பற்றி. ஒரு சின்ன தகவல் என்னன்னா, ரசூல்லா ஒரு முறை கனிமத்து பொருளை பங்கிடுறாங்க. அப்போ ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, யஹ்தில் அபுல் காசிம், அபுல் காசிமே ரசூல்லாவுடைய பட்ட பேர் வந்து அபுல் காசிம். ஏன்னா அவங்களுக்கு காசிம்னு ஒரு பிள்ளை இருந்தாங்க, அதனால தான் ரசூல்லா பேர் அபுல் காசிம். அபுல் காசிமே நீங்க நேர்மையா நடங்க அப்படிம்பாங்க. இப்போ ரசூல்லாவுக்கு கடுமையான ஒரு ஆத்திரம் வரும். என்ன காரணம்னா, நபியினுடைய நேர்மையை வேற யாருமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, குர்ஆனே பேசுது. நபியை நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க, உங்களோட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிற அஃபலா தாக்கிலும் நீங்க சிந்திக்க மாட்டீங்க. குர்ஆனே அவ்வளோ நபியினுடைய நேர்மையை பத்தி பேசுது. அப்ப அவ்வளவு தூரம் அல்லாவே பேசுனதுக்கு அப்புறம் நீ நம்பல அப்படின்னா எவ்வளவு மோசமானது. அப்ப ரசூலா யாரை நினைவு கூறுவாங்கன்னா, மூசா நபி நினைவு கூறுவாங்க. அல்லாஹ் மூசாவுக்கு அதிகமாக அருள் புரியட்டும், எனக்கு வர்ற சோதனைலாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த மனுஷனுக்கு வந்த அடிகள் பாடு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சோம், பொறுமை இழக்காம ஒருத்தர் வாழ்ந்து மௌத்தா இருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு இறை தூதரை பொறுமைக்கு இலக்கணமா எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இறை தூதரை நினைச்சு பார்த்தாங்க. சில நேரங்களில் வந்து ரசூலுல்லாஹ் யூனுஸ் நபி நினைச்சு பார்த்தாங்க, சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி நினைச்சு பார்த்தாங்க, ஒரு சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து லூத் நபியை நினைச்சு பார்த்தாங்க. பலமான ஒரு ஆதரவாளனை பெற்றுக்கொண்ட இறை தூதர் யாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்க. அப்படி ஒவ்வொரு நேரத்தில் ஒரு இறை தூதரை நினைச்சு பார்க்கும்போது பொறுமைக்கு இலக்கணமா ரசூலுல்லாஹ் யாரை தான் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ்வே பெரிய இலக்கணம் பொறுமைக்கு. அந்த ரசூலுல்லாஹ்க்கு பொறுமைக்கு இலக்கணமாக திகழ்ந்த ஒரு இறை தூதர் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பதை ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு சின்ன தகவலுக்காக தான். சரிங்களா, அடுத்த கேள்வி. 3 சுற்று முடிவடைந்த நிலையில் ஞானம் நிறைந்த லுக்மான் அணியினர் முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கும், இந்த பக்கமாக கொஷின் போகும்போது, யாருடைய உள்ளம் வெறுமையாகி விட்டது? மைக்கில் சொல்லுங்க. மூசாவுடைய தாயார். மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில், 10 மதிப்பெண்கள். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியினருக்கு, அக்குழந்தையை பின்தொடர்ந்து செல் என்று யாரிடம் கூறியது? மூசா நபியுடைய தாயார் மூசா நபியுடைய சகோதரியிடம் சொன்னது. மாஷா அல்லாஹ், சரியான பதில், 10 மார்க் போட்டுருங்க. இது மரியம். அடுத்தது ஆசியா அணியினருக்கு, மூசா நபி குழந்தையாக இருக்கும் போது அல்லாஹ் தடுத்தது என்ன? மூசா நபி குழந்தையாக இருந்த போது அல்லாஹ் தடுத்தது என்ன? ஆசியா அணியினர். மற்ற பெண்களிடம் பாலூட்டுவதை தடுத்திருந்தார். மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். பாலூட்டும் பெண்களிடமிருந்து பால் அருந்தாதவாறு ஏற்கனவே அவரை தடுத்து விட்டோம்.
பால் குடிக்கல புள்ள, அப்ப என்ன பண்றது? அதுக்கு ஒரு வேற அது அல்ல ஏன் தடுத்தாங்கிறது பின்னாடி எல்லாம் சொல்றான். மிகச் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆசியா அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த 5வது சுற்று உங்களுக்கு தான். லுக்குமான் அணியினருக்கு மூசாவை திருப்பி கொடுத்தோம் அவரது தாயிடம், எதற்காக? கண் குளிர்ச்சி ஆகிறதுக்காக. ஒன்னு சொல்லுங்க. கவலைப்படாமல் இருப்பதற்காக, கண்கள் குளிர்ச்சி அடைவதற்காக, வாக்குறுதி உண்மையானது என்பதற்காக. சரி, மாஷா அல்லாஹ், சரியான பதில். ரொம்ப பக்காவை ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மூசா நபியுடைய வரலாறு முடி உள்ளத்தில் ஆழமா பதிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கிறான். சூப்பர். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு மூசா நபிக்கு அல்லாஹ் எவற்றை வழங்கினான்? மூசா நபிக்கு அல்லாஹ் எவற்றை வழங்கினான்? ஞானத்தையும் கல்வியையும் வழங்கினான். ஞானத்தையும் கல்வி. இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா, இப்ப அக்யூரேட்டா கேட்டாலும் உங்களுக்கு கோவம் வரும். சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்லுங்க. ஞானத்தையும் அவர் பருவமடைந்த கல்வி சேவான கல்வி அறிவையும். நீங்க கல்வின்னு சொன்னீங்க, கல்வி அறிவு. சரியான பதில், 10 மார்க் போட்டுருங்க உங்களுக்கு. அடுத்தது ஆசியா அணியினருக்கு உங்களுக்கு இப்போ பெரிய கேள்வி, சரியா? ஆனா உங்களுக்கு துணை கேள்வி ஒன்று இருக்கு. இந்த சுற்றுலா இருக்கக்கூடிய மிச்ச கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ பெரிய கேள்வி, சரியா? இந்த பெரிய கேள்வி கேட்டது பிறகு அவங்களுக்கு ஒரு இந்த சுற்றுடைய கடைசி கேள்வி கேட்போம். மிக கவனமா கேளுங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண்கள், சரியா? 50 மார்க். ஆசியா அணியினர், அவ்வூர்வாசிகள் கவனமின்றி இருந்தபோது அவ்வூருக்கு மூசா நபி சென்றார்கள், பின்னர் நடந்தது என்ன? அவ்வூர்வாசிகள் கவனமின்றி இருந்தபோது அவ்வூருக்கு மூசா நபி சென்றார்கள், பின்னர் நடந்தது என்ன? பாஸ் பார்க்கலாம். தெரியுமா அந்த கேள்வி பதில் உங்களுக்கு? தெரியுமா? லுக்குமான் அணி பதில் சொல்ல ரெடியா இருக்கிறாங்க. சீக்கிரம் இல்லைன்னா பாஸ் பண்ணிருங்க. இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். போட்டாங்க. அதில் ஒருவர் மூசா நபியின் சமுதாயத்தை சார்ந்தவர், மற்றொருவர் பகைவரில் உள்ளவர். மூசா நபியின் சமுதாயத்தை சார்ந்தவர் மூசா நபியை இந்த பகைவருக்கு எதிராக உதவிக்கு அழைப்பார். அப்போது மூசா நபி அவரை ஒரு குத்து விடுவார். அவர் உடனே அவரின் காரியத்தை முடித்து விடுவார். இது ஷைத்தானின் செயல். அவன் பகிரங்கமாக வழிகெடுப்பவன் என்று கூறுவார். வழிகெடுக்கும் எதிரியாமான். சரி, அடுத்து இன்னும் இருக்கு. இத சொன்னா தான் 50 மார்க். அடுத்தது அந்த விஷயத்தை சொல்லணும். என் இறைவனே, நான் அநியாயம் செய்துவிட்டேன், நீ என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார். அப்புறம் இன்னொரு அல்லாஹ் மன்னித்து விடுவான். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 50 மார்க் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த துவாவை கொஞ்சம் அரபியில சொல்ல முடியுமா? அந்த துவாவை அரபியில் சொல்ல முடியுமா? சரி. ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. சின்ன துவா தான் இது, நம்ம கூட அதிகமா கேட்கலாம். ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. என் இறைவனே, எனக்கே நான் அதிகமா அநியாயம் செஞ்சிட்டேன், நீ என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். இப்படி மூசா நபி கேட்டவொன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? மன்னித்து விட்டான். மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். ஆசியா அணியினருக்கு இந்த சுற்றுடைய கடைசி கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த துவாவுக்கு பின் மூசா நபி அல்லாஹ்விடம் கூறியது என்ன? இந்த துவா செஞ்சிட்டாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் மூசா நபி அல்லாஹ்ட்ட ஒன்னு சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல ஒன்னு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? டைம் அப். அநியாயக்காரர்களுக்கு எதிராக இனிமே நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பதில் இருக்கணும். பதில் இருக்கு, இன்னும் ஆன்சர் இருக்கு அதுல. அங்க பாஸ்னா அடுத்து மரியமுக்கு தான் போகும். ரிவர்ஸ்ல தான் வரும், சரியா?
சரி, டைம் அப்மா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அணியினர் சொல்லுங்க. பாஸ் கேள்வி, நீங்க பதில் சொன்னீங்கன்னா 5 மார்க். குற்றம் புரிபவர்களுக்கு எதிராக நான் இனிமே உதவி செய்ய மாட்டேன். அவ்வளவுதானா? சரி, நீங்களும் தப்பா சொல்லியிருக்கிறீங்க. தப்புனா கரெக்டு தான், இன்னும் கூடுதலாக சில வார்த்தைகள் இருக்கு. இப்போ லுக்மான், ஞானம் நிறைந்த லுக்மான் அணியினருக்கு. நீயே என்னை அருள் செய்தாய், நானே இனிமேல் எனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். மாஷா அல்லாஹ், சரியான பதில். என் இறைவனே, நீ என் மீது அருள் புரிந்த காரணத்தால் இனி குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக நான் இல்லை. மாஷா அல்லாஹ், 5 மார்க் போட்டுருங்க. சரி, அடுத்த சுற்று ஆரம்பமாகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியில் இருந்து அதே நபர் மீண்டும் வந்து மூசாவிடம் உதவி தேடிய போது மூசா நபி என்ன சொன்னார்கள்? இல்லை, 5 மார்க் தான், இது 10 மார்க் தான். இது சைத்தான். பதில் வந்துட்டா தப்புக்கு எடுத்துருவேன். வந்துருச்சு, பதில் வந்துருச்சு. சைத்தான் 2 பேரும் பதில் சொல்லிட்டீங்க. இல்லை வந்துட்டு கேக்கா, பதில் வந்துருச்சு. சரியா? பாஸ் ஆகுதுமா. மரியம் லுக்மான்லேருந்து ஆசியா அணியினருக்கு போகுது. ஆசியா அணியினர் அதே நபர் மீண்டும் மூசா நபியிடம் உதவி தேடிய போது என்ன சொன்னார்கள்? மூசா நபி என்ன சொன்னாங்க? கொஞ்சம் டஃபா இருக்கா? நீ பகிரங்கமான வழிகேடன். இதான் சொன்னாங்க, நீ பகிரங்கமான வழிகேடன் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்களுக்கு 5 மார்க். ஆசியா அணியினருக்கு 5 மார்க். அடுத்த இந்த சுற்றுடைய 2வது கேள்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. மூசா நபி எந்த நகரை நோக்கி சென்றார், என்ன கூறினார்? மூசா நபி அவர்கள் எந்த நகரை நோக்கி சென்றார்கள், என்ன கூறினார்கள்? மதியன் நகரை நோக்கி சென்றார்கள். என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டக்கூடும் என்று கூறினார். சரியான பதில். மாஷா அல்லாஹ், 10 மார்க். அப்புறம் மரியமுக்கு 10 மார்க். இப்போ மரியம் அணியினருக்கு பெரிய கேள்வி, பதில் சொன்னீங்கன்னா 50 மார்க். ஆசியா அணியினருக்கு இந்த சுற்றுடைய ஒரு கேள்வி பெண்டிங்கில் இருக்கு. சரியா? அடுத்து கேட்போம். மரியம் அணியினருக்கு, எதிரியை மூசா நபி பிடிக்க எண்ணிய போது அவன் கூறியது என்ன? மேலும் அந்த நகரின் எல்லைப்புறத்தில் இருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்து என்ன கூறினார்? 2 பதில், 2 கேள்வி. எதிரியை மூசா நபி பிடிக்க எண்ணிய போது அவன் கூறியது என்ன? மேலும் அந்த நகரின் எல்லைப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்து என்ன கூறினார்? சொல்லுங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, நேற்று நீ ஒரு மனிதனை கொன்றது போன்று நீ என்னை கொல்ல நினைக்கிறாயா? நீர் வந்து அராஜகம் புரிய விரும்புகிறீர். நீர் வந்து குழப்பம், இது இணக்கத்தை ஏற்படுத்த விரும்புவராக இருக்கவில்லை என்று அவன் கூறினான். அதற்கு பிறகு நகரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்து, நகரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்து, மூசாவே, உன்னை பிரபுகர்கள் நீ கொன்றதுனால உன்னை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். எனவே நீ இந்த ஊரை விட்டு வெளியேறிவிடு, நான் உனக்கு நல்லதையே நாடுகிறேன் என்று கூறினார். சரி, எல்லாமே நீங்க சிங்குலரா சொல்லுவீங்க, அவர் வந்து எல்லாமே மதிப்பாக தான் பேசுவோம். உமக்கு நாடுவீராக அப்படின்னு பேசுவாங்க. நீங்க வந்து சிங்கிளா சொல்லியிருக்கீங்க. சரி, இருந்தாலும் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. அதில் இன்னொரு வார்த்தையை விட்டுருக்கிறீங்க, மூசாவே மூசாவேன்னு 2 பேருமே கூப்பிட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்த மீண்டும் உதவி தேடி வந்தான் இல்லையா அந்த மனுஷனும், மூசாவை பிடிக்க போனாங்களே அந்த அவனும், அதே மாதிரி நகரத்திலேருந்து வந்து மூசா வீட்டை பார்த்து சொல்லும்போது மூசாவே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 50 மார்க் அவங்களுக்கு போட்டுருங்க. சரியா? சரி, ஓகே. இந்த சுற்றுல இருங்க, ஆலோசனை செய்ய சொன்னாங்க. சொல்லலையோ? சரி, நான் கவனிக்க சொன்னேன். அப்படியா? நீங்க இந்த இது சொல்லலை, நான் கவனிக்கல. மூசாவை உண்மை கொல்வதற்கு பிரமுகர்கள் ஆலோசனை செய்கின்றனர். சொன்னீங்களா? சார், சரி, ஓகே. சரி, சரியான பதில். 50 மார்க் போட்டுருங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு லுக்மான் அணியினருக்கு பெரிய கேள்வி. இந்த சுற்றுல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த டீமுக்கு ஒரு கேள்வி பெண்டிங் இருக்கு. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அந்த டீமுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பெரிய கேள்வி கேட்கலாமா? 50 மார்க். ராஜா கேட்கலாமா?
மதியன் நகரில் உள்ள நீர்நிலைக்கு அவர் வந்தபோது நடந்தது என்ன? கொஞ்சம் வாங்க கேட்குறீங்க. இல்லை நீங்கள் பக்கத்துல வாங்க, பக்கத்துல வந்து சொல்லுங்க. ஆனால் கரெக்டாக ஒரு பாயிண்ட் ஒன்று விட்டாலும் சூப்பர். ஒட்டி சொல்லி ரைட், ஓகே. அடுத்து லுக்மான் அவங்க ஆன்சர் பண்றத மைக்ல சொல்லுங்க. எனக்கு மைக்ல சொல்லுங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. சரி. அழைத்திருக்கிறார். இல்ல இல்ல சரி, தவறான பதில் சொல்லிருக்கீங்க. சரியா? இல்ல இல்ல, கூடுதலா நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, அதுல அப்படி வரல. பின்னாடி வருது. இல்ல சரி, இப்ப இதுல அந்த துவா சொல்லுங்க. சரி, தப்பான பதில். சரி, ஓகே. இதுக்கு யாரும் பாஸ் பண்ண மாட்டோம். சரியா? நான் அதை வாசிச்சிடுறேன், அந்த பதிலை சொல்றேன். ஆமா, முதல் பேராகிராஃப். அங்கு மக்களில் ஒரு கூட்டத்தினர் கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுக்கு அப்பால் பெண்கள் இருவர் தமது கால்நடைகளை தடுத்து வைத்திருப்பதையும் கண்டார். உங்கள் இருவரின் விஷயம் என்ன? மூசா நபி வாலண்டியர் போய் கேட்கிறார், அவங்க 2 பேருடைய விஷயம் என்ன என்று அவர் கேட்டார். மேய்ப்பர்கள் திரும்பிச் செல்லும் வரை எங்களால் நீர் புகட்ட முடியாது, எங்கள் தந்தையோ மிக வயதானவர் என அவ்விருவரும் கூறினர். எனவே அவர் அவ்விருவருக்காகவும் கால்நடைகளுக்கு நீர் புகட்டினார். பிறகு நிழலுக்கு திரும்பி துவா, என் இறைவனே, நீ என் மீது இறக்கியருளும் நன்மையில் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று கூறினார். 50 மார்க் கேள்வியை நீங்க விட்டுட்டீங்க. சரியா? இப்போ ஆசியா அணியினருக்கு சொன்னீங்களோ 25 மார்க். என்ன கேக்கா? இல்ல, துவா வந்து தப்பா சொன்னாங்க. சரி, 25 மார்க். சரி, 20. இல்லை 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 ஒரே ஒரு நிமிஷம். கீழே வந்து பெண்கள்கிட்ட திட்டமிட்டார்கள்ங்கிற வார்த்தை வரலை அப்படின்னு சண்டை போட்டது நீங்கள் தானே? துவா மெயின் இல்லை, அவங்க துவாவை அரபி முத கொண்டு சொல்கிற ரெடியாக இருக்காங்கல்ல. இல்லை, அதாவது பாதி மார்க்கு கொடுக்கறது முறை இருந்துச்சுன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். சொல்லலை, முழு மதிப்பெண் கிடையாது. சொல்லலையே, அது எப்படி முறையாகும்? அப்படியே கொடுத்தீங்க. சரி, அப்போ அப்படி கொடுத்துடலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே துவா விட்டுருக்கீங்க, துவா தப்பு. கீழே பெண்கள் வந்து திட்டமிட்டார்கள்ங்கிறது போல ஆலோசித்தார்கள் நினச்சி, 2மே ஒன்று தான். இல்லை, சொன்ன ஆலோசித்தார்கள். இல்லை ஜி, ஞானம் நிறைந்த லுக்மான்ட்ட நம்ம பெரிய பதில் எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஞானம் நிறைந்த லுக்மான்ட்ட கம்மியான பதில் வரும்போது எப்படி மார்க் கிடைக்கும்? சரி, ஓகே, 25 மார்க். சரி, இந்த அணிக்கு இப்பொழுது 25 மதிப்பெண்கள். அடுத்தது ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியினருக்கு இந்த சுற்றுடைய கடைசி கேள்வி. மூசா நபி நடந்த நிகழ்வுகளை அந்த பெண்களின் தந்தையிடம் கூறிய போது அந்த தந்தை கூறியது என்ன? மூசா நபி ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை சொல்றாங்க அந்த பெண்களுடைய தந்தையிடத்துல. அப்ப அந்த தந்தை, பெண்களுடைய தந்தை என்ன கூறினாங்க? மூசா நபிட்ட என்ன சொன்னாங்க? ஆசியா அணியினர் பயப்படாதீர், நீர் இப்போது அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து தப்பித்து விட்டீர். மிகச் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க.
மாஷா அல்லாஹ் 10 மார்க் போட்டுருங்க. சரியா? இப்போ உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? ஆசியா அணியிலிருந்து திரும்ப ஆரம்பிக்கிறோம். எந்த அடிப்படையில் எனது இவ்விரு மகள்களில் ஒரு பெண்ணை உமக்கு மணமுடித்து தர விரும்புகிறேன் என்று அந்த பெண்களின் தந்தை கூறினார்? ஆசியா அணியினர் எந்த அடிப்படையில் எனது இவ்விரு பிள்ளைகளில் பெண்களில் ஒரு பெண்ணை உமக்கு மணமுடித்து தர விரும்புகிறேன் என்று அந்த பெண்களின் தந்தை கூறினார். 8 ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்ய வேண்டும். சரி, ஓகே, அவ்வளவுதான். சரியான பதில். 8 வருஷம் நீங்க வேலை செய்யணும். அப்பதான் என்ன செய்வேன், என் 2 பிள்ளையில ஒரு பிள்ளை உங்களுக்கு கட்டி தருவேன் அப்படின்னு இருக்குது. சுபஹானல்லாஹ். பாருங்க, மகர பத்திலா எப்படி இல்ல, இதுதான் பதில். இல்ல இருங்க, அடுத்தது கேள்வி இருக்கு. சரி, அடுத்தது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த டீமுக்கு எந்த மலையின் அருகில் எதை கண்டார்கள் மூசா நபி? எந்த மலையின் அருகில் எதை கண்டார்கள் மூசா நபி? தூர் சீனாய் மலையில் நெருப்பை கண்டார்கள். நெருப்பு தணலை கண்டார்கள். நெருப்பு என்னது? தணலை கண்டார்கள். தழலை. தழலையா? நெருப்பு தழலை. தழல். தூர் சினாய்னு வருதா? தூர் சினாய். சினாய்னு குர்ஆன்ல வருதா? தூர் சினா தூர் மலை. தூர் மலை. சரி சரி, ஓகே. இல்ல அதுவும் கரெக்ட் தான், எழுதுனேன். சரி, சரியான பதில் 10 மார்க். இப்போ ஞானம் நிறைந்த லுக்குமான் அணியினருக்கு நல்லா கேளுங்க. அங்கே எதிலிருந்து எப்படி அழைக்கப்பட்டார்? அங்கே எதிலிருந்து எப்படி அழைக்கப்பட்டார்? எரிந்து கொண்டிருக்கிற மரத்திலிருந்து. நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன கரெக்ட். வாங்க, நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. எனக்கு அவர் சொல்றாரு. தூர் மலையில் மகத்துவமிக்க வலதுபுறத்து மலையில் மேலிருந்து இறைவன் ஆணையிட்டான். இறைவன் அழைத்தான். சரியா? எப்படி அழைக்கப்பட்டார்? கொடுங்க, அவருக்கு கொடுங்க. மூசாவே, நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் என்று கூறினான். சரியா? 2 பேரும் சொல்லிட்டீங்க. ரொம்ப திணறிய பார்த்துக்குங்க. இப்படியே போனால் மார்க் போட மாட்டோம். பாக்கியம் பெற்ற பகுதியில் வலதுபுற பள்ளத்தாக்கின் ஓரத்தில் ஒரு மரத்தில் இருந்து பாயிண்ட் பார்க்கணும். மரத்தில் இருந்து மூசாவே, நான் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார். அல்லாஹ் நினைச்சான், டைரக்டா பேசுறான். சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஆசியா அணியிலிருந்து கேட்கிறோம். மார்க். ஆசியா அணிக்கு 115, மரியம் அணிக்கு 110, லுக்மான் ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு 95. முன்னிலையில் யார் இருக்கிறாங்க? ஆசியா அணியினர் முன்னிலையில் இருக்கிறாங்க. சரி, அடுத்து ஆசியா அணியினருக்கு டைரக்ட் கேள்வி. மூசா நபி திரும்பி பார்க்காமல் புறங்காட்டி ஓடினார், ஏன்? மூசா நபி திரும்பி பார்க்காமல் புறங்காட்டி ஓடினார்கள், ஏன்? அவர் கைத்தடியை கீழே போட்டதும் அது பாம்பை போல் நெளிந்ததைக் கண்டு புறங்காட்டி ஓடினார். பயந்து போட்டோன்னா பாம்பா மாறிச்சு. பார்த்துட்டு என்னடா பாம்பான்னு சொல்லிட்டு பயந்து என்ன செய்யணும், ஓடுறாங்க, புறங்காட்டி ஓடுறாங்க. அது கரெக்டான பதில். 10 மார்க் போட்டுருங்க. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நல்ல கேள்வி, நல்ல கவனிங்க. இதுல நமக்கு பெரிய படிப்பினை இருக்கு. பயப்படும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பயம், அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இரு கைகளையும் விலாப்புறத்தில் சேர்த்து அணைக்க வேண்டும். உமது இரு கைகளையும் விலாப்புறத்தோடு சேர்த்துக் கொள்வீராக என்பது சரியான பதில். ஓகே. அடுத்து லுக்மான், ஞானம் நிறைந்த லுக்மான் அணியினருக்கு 2 சான்றுகள் என்ன? 2 சான்று. கைத்தடி பாம்பா மாறியது. சரி, சட்டையின் அது சொல்லுங்க. கழுத்து பகுதி இப்படி உள்ள விட்டு வெளியே எடுத்தா என்ன ஆயிடும்? அதானா? கன்ஃபார்மா? சரி, 10 மார்க் போட்டுருங்க. மாஷா அல்லாஹ். சரி, ஆஹா, கன்னுலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. இந்த சுற்று முடிவடைஞ்சிருக்கு. அடுத்த 50 மதிப்பெண் கேள்வி. சரியா? ஆசியா அணியினருக்கு இது முடிய போது. ஆசியா அணியினருக்கு 50 மதிப்பெண்கள் கேள்வி.
ஃபிரௌனிடம் செல்வதற்கு முன் மூசா நபி இறைவனிடம் என்ன கூறினார்கள்? ஃபிரௌன்ட்ட போறதுக்கு முன்னாடி மூசா நபி அல்லாஹ்விடத்துல இறைவனிடத்துல என்ன கூறினார்கள்? நான் அக்கூட்டத்தில் ஒருவனை கொலை செய்து விட்டேன், எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று அஞ்சுகிறேன். சரி. எனது சகோதரன் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார். சரி. எனவே அவரையும் எனக்கு உதவியாக அனுப்புவாயாக. சரி. அவர் என்னை உண்மைப்படுத்துவார். சரி. அவர்கள் என்னை பொய்யர் என கூறிவிடுவார்கள் என அஞ்சுகிறேன். சரி, ஓகே. சரியான பதில் 50 மார்க் போட்டுருங்க. சரியா? அடுத்து லுக்மான் அணியினருக்கு பெரிய கேள்வி. சரியா? அதற்கு இறைவன் என்ன கூறினான்? இப்படி சொன்ன பிறகு அதற்கு அல்லாஹ் என்ன கூறினான்? நீங்க சொல்லுங்க, நீங்களே தைரியமா நாளைக்கு சொல்லுங்க. நீர் பயப்படாதீர், நாம் நம்முடைய வசனம் நம்ம ஆதாரத்தின் மூலம் உங்களுடைய பலப்படுத்தும். ஹாரூனை நபியாக்கி உங்களுடைய தோள்களை பலப்படுத்துவோம். ஒன்னே உங்களுடைய மைக்கில் சொல்லுங்க. மைக்கில் அவர்களால் அந்த 2 சான்றுகள் உங்கள்கிட்ட இருக்கனால அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சரி. இறைவன் பாதுகாப்பான். உங்களுடைய நினைவாற்றலில் சிறிது தடுமாற்றம் ஏற்படுகிறது. படிச்சிருக்கிறீங்க காக்கா, இப்ப சொல்லாம இப்ப எடுத்துக்கிட்டு விடுங்க. சரி, முடிச்சலாமா? டைம் அப், முடிச்சிருவோம். சரியா? பதில் சொல்லிடுறேன், என்னெல்லாம் நீங்க விட்டுருக்கீங்கன்னு பாருங்க. அதற்கு இறைவன் என்ன கூறினான்? மூசா நபி சொன்ன உடனே உமது சகோதரர் மூலம் தோள்களை பலப்படுத்துவோம், இதை சொல்லிட்டீங்க. உங்கள் இருவருக்கும் ஆதாரத்தை வழங்குவோம், இது சொல்லல. சொன்னீங்களா? சொன்னீங்க. ஓகே. எனவே நமது சான்றுகளின் காரணமாக அவர்களால் உங்களை நெருங்க முடியாது, இதுன்னு சொல்லிட்டீங்க. லாஸ்டா உள்ள பாயிண்ட் மட்டும் தான் சொல்லல. நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றியோருமே வெற்றி அடைவீர்கள் என்று இறைவன் சொன்னான், இது சொல்லல. 40 மார்க் போட்டுருங்க. 40 மார்க் போட்டுருங்க. சரி, 40 10 மார்க் தான் குறைச்சிரு. ஆமா, அங்க வந்துருவாங்க. சரியா? சரி. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கான கேள்வி இல்ல, பெரிய கேள்வி. சரியா? காரூன் குறித்து வரும் செய்தி என்ன? காரூன் குறித்து வரும் செய்தி என்ன இந்த அத்தியாயத்தில்? காரூன் மூசா நபியுடைய சமுதாயத்தை சார்ந்தவன். அவனிடம் அவர்களிடம் அவன் வரம்பு மீறினான். சரி. அவனுக்கு அல்லாஹ் செல்வ கருவூலங்களை வழங்கி இருந்தான். சரி. அதன் சாவி பலம் பெற்ற கூட்டத்தாருக்கு பாரமாக இருக்கும். சரி. அடுத்து வரும் பாரமாக இருக்கும். பாரமாக இருக்கும். இல்லை இதெல்லாம் டைம் அப். அவனை நீ ஆணவம் டைம் அப்மா, முடிஞ்சது. சரியா? நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு கொஞ்சம் நெருக்கமா சொல்லியிருக்கிறீங்க. முக்கியமான பாயிண்ட விட்டுட்டீங்க. 2 பாயிண்ட் நீங்க விட்டுட்டீங்க. சரியா? நீ ஆணவம் கொள்ளாதே. டைம் அப், டைம் ஆயிடுச்சு. சரியா? சொல்லியாச்சு. நீ ஆணவம் கொள்ளாதே, ஆணவக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அவனது சமுதாயத்தினர் கூறியதை நினைவூட்டுவீராக. 30 மார்க் போடுங்க. சரியா? கடைசி 2 பாயிண்ட் நீங்க சொல்லல, அதனால உங்களுக்கு 30 மார்க்.
சரி, அடுத்த சுற்று ஆரம்பிக்கிறது. ஆசியா அணியினருக்கு கேட்குறோம். மார்க் சொல்லிடுறீங்களா? ஆசியா அணியினர் 175, மரியம் அணியினர் 150, லுக்மான் ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 125. சரி, அடுத்து ஆசியா அணியினரிடமிருந்து கேள்வி கேட்கிறோம். அவர்களிடம் நமது தெளிவான சான்றுகளுடன் மூசா வந்தபோது அவர்கள் என்ன கூறினார்கள்? அவர்களிடம் நமது தெளிவான சான்றுகளுடன் மூசா வந்தபோது அவர்கள் என்ன கூறினார்கள்? இவர் இட்டுக்கட்டப்பட்ட சூனியக்காரர் தவிர வேறில்லை. முன் சென்ற சமுதாயத்திடம் இதை நாம் கேள்விப்பட்டதும் இல்லை. முன் சென்ற முன்னோர்களிடமிருந்து இதை நாம் கேள்விப்பட்டது. சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. ஆசியா அணியினருக்கு 10. சரி, சொல்லிடலாம். ஆசியா அணியினருக்கு 10 மார்க் போடுங்க. 10. ஆசியா அணியினர் 10 சொல்லியிருக்கீங்க. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார் வெற்றி பெற மாட்டார்கள்? யார் வெற்றி பெற மாட்டார்கள்? அநியாயக்காரர்கள் வெற்றி பெற. சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஃபிலப் இல்ல. இறைவனை காண்பதற்காக ஃபிரௌன் யாரிடம் என்ன ஏற்பாடு செய்ய சொன்னான்? ஹாமானிடம் களிமண்ணை உங்களுக்கு தான் சார். இல்ல, இங்க சொல்றான். உங்க பயில தான் சொல்றான். கவனிங்க. சொல்லுங்க. களிமண்ணை சுட செய்து அதை செங்கலாக்கி அது அதால் பெரிய மாளிகையை எனக்கு அமைத்து கட்டி தருவாயாக. யாராவது ஒரு ஆள் கிளியரா சொன்னது ஏத்துக்க முடியும். பரவாயில்ல. சரி, ஓகே. சரியான பதில் சொல்லியிருக்கேன். 10 மார்க் போட்டுருங்க. சரியா? சரி, அடுத்து ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க பாருங்க. ஃபிரௌன் என்ன சொன்னா? ஹாமானே, நான் மூசாவின் இறைவனை காணும். எவ்வளவு கொழுப்பு பாருங்க உனக்கு. நான் மூசாவின் இறைவனை காண்பதற்காக களிமண் மீது நெருப்பை மூட்டி செங்கலாக்கி எனக்கு ஒரு உயர்ந்த மாளிகை கெட்டி தருவாயாக. அவரை நான் பொய்யர் என்றே கருதுகிறேன் என்று சொன்னார். ஃபிரௌன் சொன்னார். கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஆசியா அணியினர் ஃபிலப் கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. அவர்களை நரகத்தை நோக்கி அழைக்கும் டேஸ் ஆக்கினோம். அவர்களை தலைவர்களாக. சரியான 10 போடுங்க. 10 மார்க்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவர்கள் டேஸ் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் மறுமை நாளில். 10 மார்க் போடுங்க. லுக்மான் அணியினருக்கு அவர்களை இவ்வுலகில் டேஸ் பின்தொடருமாறு செய்தோம். சாபம். மாஷா அல்லாஹ், அடிச்சுட்டான். 10 மார்க் போடுங்க. சரி, அடுத்து இப்போ உங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். லுக்மான் அணியினருந்து மிகவும் வழிகெட்டவன் யார்? மிகவும் வழிகெட்டவன் யார்? மைக்கில் சொல்லுங்க. இறைவனின் நேர்வழி இல்லாமல் தன் மன இச்சையை பின்பற்றவன். மாஷா அல்லாஹ், சரியான பதில். அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள நேர்வழி அல்லாமல் தனது மனோ இச்சையை பின்பற்றுபவன், சுய விருப்பத்தை பின்பற்றுபவன் வழிகட்டவன், மிகவும் வழிகட்டவன். சரி, அடுத்து மரியம் 10 மார்க் போட்டீங்களா? கேட்டுட்டே இருக்கிறாங்க. சரி, அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அபு தாலிபின் மரண தருவாயில் நடந்த சம்பவம் குறித்து வரும் வசனம் என்ன? கீழே நபியே, நீ விரும்புகிறவர்களை எல்லாம் உன்னால் நேர்வழியில் செலுத்த முடியாது. அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். செலுத்த முடியும். அடுத்தது இன்னும் ஒரு வார்த்தை இருந்தான். இன்னைக்கு உலகின் அல்லாஹ் யஹ்தி மையஷா இலா சிராத். நபியை, நீர் விரும்பியவர்களை நேர்வழியில் செலுத்த முடியாது. அல்லாஹ்வே தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வரி. சரி, டைம் அப்.
ஆசியா அணியினருக்கு அந்த கேள்வி போதுமா? சொல்லுங்கம்மா, அவங்க விட்ட ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்க. நேர்வழியில் உள்ளவர்களை அல்லாஹ் அறிவான். நேர்வழி பெற்றவர்களை அல்லாஹ் அறிவான் என்பது மிகச் சரியான பதில். அவங்களுக்கு 5 மார்க் போட்டுருங்க. சரியா? சரி, இப்போ ஆசியா அணியினருக்கு நல்ல கேள்வியை கவனமாக கேளுங்க. எப்படிப்பட்ட எத்தனையோ ஊர்களை அழித்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எப்படிப்பட்ட எத்தனையோ ஊர்களை அழித்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆசியா அணியினர் செல்வ செழிப்பும் உள்ள ஊர்களை. சொல்லுங்க. செல்வ செழிப்பும் உள்ள ஊர்களை. சரி, அடுத்து வரம்பு மீறிய ஊர். தவறான பதில். அது அப்படியே வலிமை மிக்க ஊர்கள். இல்லம்மா, தப்பா சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம். கொஸ்டின் சொல்லுங்க. இல்ல அடுத்து இங்க வராமா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இருங்க, இங்க வரும். லுக்மான் கர்வம் கொண்ட. சரியான பதில். 5 மார்க் போட்டிருக்கோம் உங்களுக்கு. எத்தனையோ ஊர்களை, எப்படிப்பட்ட எத்தனையோ ஊர்களை அழித்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றானா, வசதி மிக்க வாழ்க்கையால் கர்வத்துடன் நடந்து கொண்ட நிறைய வாழ்க்கை வசதியை கொடுத்துருக்கிறான், ஆனா கர்வம் கொண்டிருக்கிறான். இது மாதிரி எத்தனையோ ஊர்களை மன்னிச்சு செஞ்சிருக்கிறோம், அழிச்சிருக்கோம், நல்லா சொல்லி காட்டுறான். சரி, இந்த சுற்று முடிவடைந்த நிலையில் அணியினர்களுடைய மதிப்பெண்களை போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை லாஸ்டாக மார்க் சொல்லும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியினருக்கு மார்க் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க. அதனால் அது கூடியிருக்கு. இப்போ பார்த்துருவோம். ஆசியா அணியினர் 200 மதிப்பெண்கள், மரியம் அணியினர் 170 மதிப்பெண்கள், லுக்மான் அணியினர் 180 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த 5 நிமிட சுற்று ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு ஆசியா அணியினர் கேட்குறோம். 1, 2, 3 ஃபர்ஸ்ட் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி. எந்த பகுதி உங்களுக்கு தேவை? ஃபர்ஸ்ட் பகுதி. ஃபர்ஸ்ட் பகுதி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் 3வது பகுதி. 3வது பகுதி. லுக்மான் 2வது பகுதி. சரி, 5 நிமிஷம் டைம் வச்சுருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பகுதி கேட்டது யாரு? ஆசியா அணியினர். கேட்குறம்மா. அதாவது நல்ல உள்ளாக்கிங்க. 5 நிமிஷம் டைமு, 15 கேள்வி கேட்போம். நீங்கள் 15 கேள்வி 5 நிமிஷத்துல நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் இருக்குன்னு வைங்களேன். அந்த 1 நிமிஷத்துக்கு உண்டான கேள்வி பின்னாடி கேட்போம். சரியா? அந்த 15 கேள்வி முடிச்சிட்டு யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கேட்கலாமா? ஆசியா அணியினர் எந்த முறையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது? ஞானத்துடனும் அழகிய உபதேசத்துடனும். ஞானத்துடனும் அழகிய உபதேசத்துடன். தவறான பதில். அடுத்த கேள்வி. சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான் ஆகிய 2 அத்தியாயத்திற்கு நபிகளார் சூட்டிய பெயர் என்ன? ஜஹ்ரவைன் 2. சஹ்ரவான். சரியான பதில். 10 மார்க்கு. குர்ஆனில் மிகப்பெரிய வசனம் எது? அத்தியாயத்தினுடைய பெயர் சொல்லுங்க. அது எது சம்பந்தப்பட்டது? கடன் சம்பந்தமான வசனம். பக்கரா அத்தியாயத்துல. வசன நம்பர் சொல்ல முடியுமா? 282. சரியான பதில். 2 மரத்தின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அத்தியாயம் எது? என்னது? 2 மரத்தின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அத்தியாயம் எது? வத்தீனி வஸ்ஸைத்தூன். அந்த அத்தியாயத்துடைய பேரை சொல்லுங்க. தீன். சரியான பதில். 10 மார்க். 2 நபிமார்களை கொண்டு முடியும் அத்தியாயம் எது? சுஹுஃப் இப்ராஹிம் வ மூஸா வர்மே. அது என்னது? அலா சூரா அலா. நம்பர் என்ன நம்பர்? அத்தியாய நம்பரா? அத்தியாயத்துடைய நம்பர் தெரியாது. 5 மார்க். 81. 81. தவறான பதில்.
5 மார்க். ஒரு வார்த்தை ஒரு சூறாவின் ஆரம்பம் ஒரு சூறாவில் முடியும். ஒரு வார்த்தை ஒரு சூறாவில் ஆரம்பமாகும், அதே வார்த்தை ஒரு சூறாவில் முடியும். அந்த 2 அத்தியாயம் என்ன? பாஸ். என்னமா? பாஸ். அடுத்த கேள்வி. அல்ஹம்து என்று ஆரம்பிக்கும் அத்தியாயங்கள் எத்தனை? அவையாவை. அல்ஹம்து என்று ஆரம்பிக்கும் அத்தியாயம் எத்தனை? அவையாவை. ரெண்டு எத்தனை கேட்குறோம்? அல்ஹம்து என்று ஆரம்பமாகும் அத்தியாயங்கள் எத்தனை? அவையாவை. 2. தவறான பதில். சரி, அடுத்து கேட்கலாமா? கேளுங்க. நபிக்கு வஹி வரும்போது நபிகளாருடைய முகம் எந்த நிறத்தில் மாறும்? காக்கா உங்களுக்கு இல்ல கேள்வி, கீழே. சிவப்பு நிறமாக மாறும். சிவப்பு நிறமாக வருவது மிக சரியான பதில் இல்ல, தவறு. இப்போ அடுத்த கேள்வி. நபியின் முத்திரை, நபிகளாருடைய அந்த நபித்துவ முத்திரை எந்த பறவையின் முட்டை வடிவத்தில் இருக்கும்? புறா முட்டை. புறா என்பது சரியான பதில். நபித்தோழரின் பெயர் குரானில், ஒரு நபித்தோழரின் பெயர் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்வி முன்வாங்கிங்க, அது செய்தி எல்லாம் சொல்லிடுவாங்க, ரைட்டு தான். எந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது? அஹ்ஸாப். சரியான பதில். மூசா நபி, ஹிலிரு அலைஹிஸ்ஸலாம் பற்றி வருகின்ற அத்தியாயம் எது? கஹ்ஃப். சூரா கஹ்ஃப். சரி. எந்த இறை தூதர்களை விசாரிப்பது பற்றி அல்லாஹ் கடுமையான உடன்படிக்கை எடுத்தான்? டைம் இருக்கு. எந்த இறை தூதர்களை விசாரிப்பது பற்றி அல்லாஹ் கடுமையான உடன்படிக்கை எடுத்தான்? பாஸ். அல்லாஹ் யாருக்காக காற்றையும் மனிதர்கள் காணாத படையினரையும் அனுப்பினான்? குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் யாருக்கு எதிராக காற்றையும் மனிதர்கள் காணாத படையினரையும் அனுப்பினான்? குர்ஆன் பேசுகிறது. என்னமா? இல்ல, பத்ரு போர்லையா? பத்ரு போர் என்பது மிகச் சரியான பதில் இல்ல. உங்களுக்கு 14வது கேள்வி. இன்னும் 30 செகண்ட் இருக்கு. இன்னும் 2 கேள்வி மிச்சம் இருக்கு. இறை தூதர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கொடுத்தான்? இறை தூதர்களுக்கு அனைவருக்கும், இறை தூதர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கொடுத்தான்? மறுமை, துன்யாவா இல்ல மறுமையாங்கிற. சரி, ஓகே, சரியான பதில். அஹ்ஸாப் யுத்தத்தின் போது கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? டைம் அப். முடிஞ்சதுமா உங்களுக்கு? சரி, முடிஞ்சது. 14 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க. 15வது இந்த கேள்விக்கு சொல்லிட்டாங்கம்மா. இது சரி. 14வது கேள்விக்கு சரி. அந்த கேள்வி சொல்லிடுறோம், நல்லா கவனிங்க. எந்த முறையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும்? குர்ஆன் பேசுகிறது. விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும். சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான் ஆகிய அத்தியாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சஹ்ரவான் என்று பெயர் சொன்னாங்க. குர்ஆனில் மிகப்பெரிய வசனம் கடன் சம்பந்தப்பட்டது. பக்ரா 282 வசனம். 2 மரத்தின் பெயரை கொண்டு அத்தியாயம் சொல்லிட்டாங்க. 2 நபிமார்கள் பெயரை கொண்டு முடியும் அத்தியாயம் சூரா ஆலா சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை ஒரு சூறாவில் ஆரம்பம், ஒரு சூறாவில் முடியும். ஆமா, நம்பர் தப்பா சொன்னதுல 5 மார்க் கொடுத்துருக்கிறோம். அல் ஃபஜ்ர், அதாவது ஒரு வார்த்தை ஒரு சூறாவில் ஆரம்பம், ஒரு வார்த்தை ஒரு சூறாவில் முடியும். அந்த வார்த்தை சேமா அல் ஃபஜ்ர், அல் கதர். சரியா? அதான் அதனுடைய அத்தியாயம். அல்ஹம்து என்று ஆரம்பிக்கும் அத்தியாயங்கள் எத்தனை கேட்டோம்? மொத்தம் 3. நீங்க 2 சொன்னீங்க. 3. ஃபாத்திஹா, அன்ஆம், கஹ்ஃப். சரியா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஃபாத்திரும் இருக்குது. 4 அத்தியாயம். நபிக்கு வஹி வரும் பொழுது முகம் எந்த நிறத்தில் மாறும்? சாம்பல் நிறத்தில் மாறும். சரியா? நபித்தோழரின் பெயர் சரியா சொல்றீங்க. ஸைத் பின் ஹாரிஸா 33வது அத்தியாயம் சொன்னீங்க. மூசா நபி மற்றும் ஹிலிரு அவங்க பற்றி வரக்கூடிய அத்தியாயம் கஹ்ஃப் சரியா சொல்றீங்க. எந்த இறை தூதர்களை விசாரிப்பது பற்றி அல்லாஹ் கடுமையான உடன்படிக்கை எடுத்தான் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல. பதில் என்னன்னா, முஹம்மது நபி, நூஹு நபி, இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி. இந்த 5 நபிமார்கள்ட்ட கடுமையான உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்திருக்கிறான்.
அல்லாஹ் யாருக்கு எதிராக காற்றை மனிதர்கள் காணாத படையினரையும் அனுப்பினான் என்று கேட்டோம். அதுக்கு நீங்க தவறா ஒன்றும் சொல்லல. அஹ்ஸாப் யுத்தத்திற்கு வந்த கூட்டுப்படையினருக்கு எதிராக, அஹ்ஸாப் யுத்தத்திற்கு வந்த கூட்டுப்படையினருக்கு எதிராக காற்றையும் மனிதர்கள் காணாத படையினரையும் அல்லாஹ் அனுப்பினான். இறை தூதர் அனைவருக்கும் எந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான்? தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை. உலகமா மறுமையா, எதை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்ன. அவங்க என்னத்தை தேர்ந்தெடுத்தாங்க? மறுமையை தேர்ந்தெடுத்தாங்க. அஹ்ஸாப் யுத்தத்தின் போது யார் கடுமையாக சோதிக்கப்பட்டான்னு கேட்டோம். உங்களுக்கு அதோட டைம் முடிஞ்சிருச்சு. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். சரி, அடுத்தது செகண்ட் பார்ட் யார் கேட்டிருக்கீங்க? நீங்கள் ஞானம் நிறைந்த லுக்குமான் அணியினருக்கு டைம் ஸ்டார்ட் நவ். இருங்க, ஆரம்பி. யார் பதில் சொல்லுவார கொஞ்சம் பக்கத்தில் வாங்களேன், கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிற்கணுங்க. என்ன வர பயப்படுறியா? சரி, கேட்கலாமா? ஆரம்பிச்சலாமா? ஸ்டார்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது யாரிடம் இருந்து பல் துலக்கும் குச்சியை வாங்கினார்கள்? தவறான பதில். தவறான பதில் வந்துருச்சு. சரியா? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. சரி சரி சாரி. அஹ்ஸாப் யுத்தத்தின் போது மதீனாவாசிகளை அல்லாஹ் எப்பெயர் கொண்டு குர்ஆனில் அழைக்கிறான்? அஹ்ஸாப் யுத்தத்தின் போது மதீனாவாசிகளை அல்லாஹ் எப்பெயர் கொண்டு குர்ஆனில் அழைக்கிறான்? யஸ்ரிப், கரெக்டான பதில். சரி, அஹ்ஸாப் யுத்தத்தின் போது நயவஞ்சர்கள் எக்காரணத்தை கூறி யுத்தத்திலிருந்து பின்வாங்கினார்கள்? சரியான பதில் இல்லை, தப்பு. நபித்தோழர்கள் அல்லாஹ்விடம் யுத்தம் பற்றி எவ்வாறு உறுதிமொழி எடுத்துள்ளார்கள்? உயிரையும் பொருளையும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பது. தவறான பதில். தவறான பதில். மூமின்கள் யுத்தத்தில் இருந்து பின்வாங்கி ஓடினாலும் எதனை தடுக்க முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான்? என்னது? வெற்றியை தடுக்க முடியாதா? ஓடல வச்சுறாங்க. யோசிக்குமா? 5 நிமிஷம் தான் டைம். சரி, திருப்பி கேட்க சொல்றாங்க காக்கா. மூமின்கள் யுத்தத்தில் இருந்து பின்வாங்கி ஓடினாலும் எதனை தடுக்க முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான்? தப்பு. சரி, அடுத்த கேள்வி. நயவஞ்சர்களுக்கு போர் பயம், நயவஞ்சர்களுக்கு போர் பயம் ஏற்படும் போது எப்படி இருப்பார்கள்? இந்த போரை பார்த்தவன ஒரு பயம் வரும் நயவஞ்சர்களுக்கு. போருன்னு அறிவிச்ச உடனே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நோய்வாய்ப்பட்ட நோயின்றி பின்னாடி போயிடுவாங்க. எனக்கு காய்ச்சல் தடுமல் அப்படின்ட்டு, அதுதானே? உடம்பு சரியில்லைன்னு போயிடுவாங்களா? சரி, தப்பு. சரி, ஓகே. நபி அவர்கள் மரணித்த போது அபூபக்கர் நபி அவர்கள் மரணித்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள்? ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க, ஆனா அபூபக்கர் அவங்க இல்ல. எந்த இடத்துக்கு சென்றிருந்தாங்க? யமன். இல்ல, தவறான பதில். 20 நாட்கள் நபிகளாரிடம் தங்கி இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபி தோழர் யார்? பாஸ். உலகம் அழியும் போது மிஞ்சி இருப்பது என்ன? உலகம் அழியும் போது சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், சரியான பதில். சரி, ஜாலூத் என்பவன் யார்? ஜாலூத் என்பவன் யார்? ஜாலூத் என்பவன் யார்? தாலூத் யாரு? மன்னர். அவருடைய தாலூத்து படை வீரர் இல்லையா? சரியா சொல்லுங்க. தவறான தப்பான பதில் வந்துருச்சு. இல்லை கேட்க, தவறான பதில் வந்துருச்சு. பாஸ். அடுத்த கேள்வி. சரியாக தொழுகை நடத்துவதில்லை என்று எந்த நபி தோழர் பற்றி உமர் அலி அவர்களிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது? பாசா? கேட்கலாமா? மதிப்புமிக்க இரு இனத்தவர்கள் யார்? இரு இனத்தவர்கள் யார்? மதிப்புமிக்க இரண்டு இனத்தவர்கள் யார்? 2 இனத்தவர்கள். பனு ஹாசிம், குறைஷ். தவறான பதில். சரி, ஜாலூத்தை கொன்றவர் யார்? ஜாலூத்தை கொன்றவர் யார்? தாலூத். சரியான பதில் இல்லை, தப்பு.
லுகர் அசர் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்பதை நபி தோழர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள்? வாய் அசை வச்சு. மிகச் சரியான பதிலே தப்பு. வாய் எப்படி அசைவு தெரியும்? சரி, சொர்க்கத்தில் எதை செவியுற மாட்டார்கள்? சொர்க்கத்தில் எதை செவியுற மாட்டார்கள்? வேற டைம் பாருங்க, இன்னும் 30 செகண்ட் இருக்கு. அடுத்து அந்த வார்த்தை. சரி சரி, ஓகே. இதுக்கு ஒரு 5 மார்க் போடுங்க. அப்போ நான் முடிய போது கேட்கலாமா? வரிசைக்கு வரும் முன்னரே ருக்குவில் சேர்ந்து வரிசையில் சேர்ந்த நபி தோழர் யார்? அங்கேருந்து வரும்போதே ருக்குவிலேயே வந்துடுறாரு. சரி, ஓகே. தெரியல. டைம் அப். நீங்க உங்களுக்கு இன்னும் 4-5 கேள்வி மிச்சம் இருக்கு. சரி, ஓகே. உங்க கேட்ட வரைக்கும் பதில் சொல்லிடுவோம். 16லேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது யாரிடமிருந்து பல் துலக்கும் குச்சியை வாங்கினார்கள்? அப்துர் ரஹ்மான் பின் அபுபக்கர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர். அஹ்ஸாப் யுத்தத்தின் போது மதீனாவாசிகள் எப்படி அல்லாஹ் அழைச்சான்? யா யஸ்ரிப்னு சரியான பதில். அஹ்ஸாப் யுத்தத்தின் போது நயவஞ்சர்கள் எக்காரணத்தை கூறி யுத்தத்திலிருந்து வெளியேறினார்கள், பின்வாங்கினார்கள். எங்கள் வீடுகள் பாதுகாப்பு அற்றவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனா அங்க பாதுகாப்பா தான் இருந்துச்சு. அல்லாஹ் நினைச்சான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபி தோழர்கள் அல்லாஹ்விடம் யுத்தம் பற்றி எவ்வாறு உறுதிமொழி எடுத்தார்கள்? புறமுதுகிட்டு ஓட மாட்டோம், போர்னு வந்துட்டா என்ன செய்ய மாட்டோம், புறமுதுகிட்டு ஓட மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க. மூமின்கள் யுத்தத்தில் இருந்து பின்வாங்கி ஓடினாலும் எதை தடுக்க முடியாதுன்னு கேட்டோம். என்ன தடுக்க முடியாதுன்னா, கொல்லப்படுவதையோ மரணத்தையோ தடுக்க முடியாது. நீங்க போர்ல இருந்து பின்வாங்கி போயிட்டீங்கன்னா நீங்க அங்க போனா வாழ்ந்துருவீங்களா? எப்படி சாவதான் போறீங்க, எப்படி மரணம் வரதான் போகுது, யாரோ உங்களை கொல்லதான் போவாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். நயவஞ்சர்களுக்கு போர் பயம் ஏற்படும் போது எப்படி இருப்பார்கள்? நயவஞ்சர்கள் போரை பார்த்தாலே என்ன செய்வாங்க, எப்படி பயப்படுவாங்கன்னா, நல்ல வார்த்தையை பாருங்க, மரணத்தால் சூழப்பட்டவரை போன்று கண்களை சுழற்றி பார்ப்பார்கள். பக்கத்துல மரணம் இருக்கிற மாதிரி அப்படி கண்களை சுழற்றி, போர் பயம் அவங்களுக்கு இப்படி இருந்துச்சு நல்லா சொல்லி காட்டுறான். நபி அவர்கள் மரணித்த போது அபூபக்கர் அலி அவர்கள் எந்த இடத்துக்கு சென்றார்கள்? சுன்ஹு என்ற இடத்துக்கு சென்றிருந்தாங்க. சுன்ஹு சரியா? 20 நாட்கள் நபிகளாரிடம் தங்கி மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபி தோழர் யார்? மாலிக் பின் ஹுவைரிஸ். உலகம் அழியும் போது மிஞ்சி இருப்பது அல்லாஹ்வுடைய முகமே. ஜாலுத் என்பவன் யார்? தாலுத் மன்னரை எதிர்த்து போராடிய மன்னர். சரியா? சரியாக தொழுகை நடத்துவதில்லை என்று எந்த நபி தோழர் பற்றி உமர் அலியிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது? சாத் பின் அபி வக்காஸ். மதிப்புமிக்க 2 இரத்தார்கள். இப்போ கூட சொல்றோமா, மதிப்புமிக்க 2 இரத்தார்கள், ஜின்னினோ மனுஷனோ, இந்த 2. சரியா? ஜாலுத்தை கொன்றவர் யார்? ஜாலுத்தை கொன்றவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். லுகர் அசர் தொழுகையில் நபி அவர்கள் ஓதினார்கள் என்பதை நபி தோழர் எப்படி அறிந்து கொண்டார்கள்? வாய் அசைவில்லை, தாடி அசையை வச்சு தெரிந்து கொண்டார்கள். தாடி நெசியோடைய அசைவதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொர்க்கத்தில் எதை செவியுற மாட்டார்கள்? வீணானதையோ பாவமான சொல்வதை செவியுற மாட்டார்கள். வரிசைக்கு வரும் முன்னரே ருக்குவி செய்து வரிசையில் சேர்ந்த நபி தோழர் அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? இந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொன்னீங்க. மிச்ச கேள்வி இருக்கு, அது அவங்களுக்கு கொடுத்துருவோம். மரியம் அணியினர், உங்களுக்கு 36வது கேள்வி தானே கேட்கிறோமா? உங்க நேரம் ஆரம்பிக்குது, கேட்கலாமா? கேளுங்க. மது போதையில் இருந்த ஹம்சா, மது போதையில் இருந்த ஹம்சா நபியையும் அலியையும் பார்த்து, அலியையும் பார்த்து என்ன சொன்னார்? அது ஒரு சம்பவம். இஸ்லாத்துக்கு வரக்கு முன்னாடி அவங்க ஹம்சா அலியில் அவங்களுடைய நிலை. பாஸ். நபிகளார் இறந்தபோது அவர்களின் சொத்துக்களாக இருந்த நிலங்கள் எது? ஹைபர் யுத்தத்தின் போது நபிக்கு கிடைத்த கனிமத்து நிலம். இன்னொன்னு வந்து போர்க்கவசம். ஒன்னு சொன்னா 5 மார்க். இன்னொன்னு இருக்கு. நிலம் தான் கேக்குறீங்களோ? ஹைபர் யுத்தத்தில் இருந்த ஒரு நிலங்கள். கைபர் ஒரு நிலம். சரி, பாஸ்கர் சொல்லுவாங்க. நீங்க தான், உங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்கும், பிரச்சனை. நான் கேட்க மாட்டேன். பனு நதி இருந்த பாஸ் சொன்னா தான். சரி, பாஸ் சொல்லுங்க.
5 மார்க் போடுங்க இதுக்கு. ஒன்று புரிஞ்சிருக்காங்க. நபிகளார் இறந்தபோது அவர்களது வீட்டில் இருந்த உணவுப் பொருள் என்ன? கோதுமை. கோதுமை. சரிம்மா, முழுமையா வரல பதிலே. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கோதுமை தானே, உணவு தானே கேக்குறீங்க? ஆமா, உணவு தான் கேட்கறேன். அது ரொம்ப கரெக்டா வரணும். இல்ல கோதுமை தான் இருந்துச்சு. கோதுமையா? சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. கோதுமை. அடுத்து இன்னொரு இன்னும் கொஞ்சம் வேணும். சரி, ஓகே, போட்டுருங்க. மார்க் கோதுமை. 10 மார்க் போட்டுருங்க. அவர்கள் விற்று சென்ற வாகனம், நபிகளார் இறந்தபோது விற்று சென்ற வாகனம் கோவேரி கழுதை. இன்னும் சரியா? நீங்க துண்டு துண்டா சொல்றதுனால கேட்கறதுனால எங்களுக்கு மட்டும் இங்க சரியா கேளுங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவர்கள் விட்டு சென்ற வாகனம் என்ன? கோவேரி கழுதை. கோவேரி கழுதை என்ன? கோவேரி கழுதைனா நாட்டு கோவேரி கழுதையா? நாட்டு கோவேரி கழுதையா? டைம் பண்ணுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரை பஹ்ரைனுக்கு ஆளுநராக நியமனம் செய்தார்கள்? பஹ்ரைன்கா? தெரியுமா உங்களுக்கு? அடிப்பில தெரியுமே. அபூபக்கர் பஹ்ரைனுக்கு சாத் இப்னு அபி வக்காஸ். தவறான பதில். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொள்ளாத காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்ததுனால கலந்து கொள்ள முடியும். சொல்லுங்கம்மா. நபியுடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, அதனால நபி அவங்க கலந்து கொள்ள இல்லை. அப்ப உஸ்மான் ஏன் அவங்க நபியுடைய மகள் நோய்வாய்ப்பட்டு அவங்க ஏன் போல? ஏன்னா அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முடிச்சிருந்தோம். அப்படி சொல்லுங்க, மனைவி சொல்லுங்க. அதான் நபியுடைய மகளை தான் முடிச்சிருந்தோம் உஸ்மான். சரி, ஓகே, சரியான பதில். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 2 சகோதரர்கள் யார் யார்? அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 2 சகோதரர்கள் யார் யார்? பாஸ். பாஸ். சொர்க்கவாசிகளின் உள்ளம் எது போன்று இருக்கும்? இதுக்கு மாதிரி சொர்க்கவாசிகளின் உள்ளம் எது போன்று இருக்கும்? டைம் 2 நிமிஷம் போயிருக்கு. எது மகிழ்ச்சியா இருக்கும்? இன்பமா? என்ன? இன்பம் மகிழ்ச்சி. இன்பம் மகிழ்ச்சி. தவறான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அலி அவர்களுக்கு எந்த நபியை உதாரணமாக கூறினார்கள்? பாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலியை எந்த நபிக்கு உதாரணமாக கூறினார்கள்? பாஸ். நபி தோழர்கள். நபி தன் பேரர்கள் ஹசன் ஹுசைன் அவர்களை எதற்கு ஒப்பாக கூறினார்கள்? எதுக்கு ஒப்பாக சொன்னாங்க? பாஸ். ஒரு நிமிஷம் இருக்கா? சரி, கேட்டுமா உங்களுக்கு? என்ன கேட்குறவங்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை வலது விலாப்புறத்தில் அடிபட்டது, ஏன்? நபி வந்து ஒட்டகத்திலேருந்து கீழே விழுந்துருவோம். ஒட்டகத்திலேருந்து கீழே. தவறான பதில். உலகம் அழியும் போது மக்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிவார்கள்? திரும்ப சொல்லுங்க. உலகம் அழியும் போது மக்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிவார்கள்? 3. சரியான பதில். பத்ர் போரில் அலி அலிக்கு கிடைத்த பொருள் என்ன? என்னதுல சொல்லுங்க. பத்ர் போரில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைத்த பொருள் என்ன? கவச ஆடை. தவறு. டைம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலிமா விருந்துக்காக வைத்திருந்த ஒட்டகத்தை வெட்டி சின்ன பின்னமாக்கியது யார்? பாஸ். டைம் முடிஞ்சதுமா? சரி, ஓகே.
சரி, அதான் புதிய தகவல். மது போதையில் இருந்த ஹம்சா நபியையும் அலியையும் பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் இருவரும் என் தந்தையின் அடிமைதானே அப்படின்னு பேசினார். நபிகளால் இறந்தபோதே அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள், ஒன்று கைபர் சொன்னீங்க, இன்னொரு பதக். கைபர் பதக் பகுதியில் இருந்த நிலங்கள். நபிகளால் இறந்தபோது அவர்களது வீட்டில் இருந்த உணவுப் பொருள் சிறிதளவு வார்கோதுமை. அவர்கள் விட்டு சென்ற வாகனம் வெள்ளை கோவேரி கழுதை. அபூபக்கர் அலி அவர்கள் யாரை ஆளுநராக பஹ்ரைனுக்கு அனுப்பினார்கள்? அனஸ் அலி. உஸ்மான் அலி அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டதாக காரணம் சொல்லிட்டீங்க, மனைவி ருக்கியா அவர்களுக்கு உடல்நிலை குறைவு. அப்போ ரசூல்லா பதிலையும் திரும்பி வராங்க. ருக்கியா ரலியல்லாஹு இல்லை, மூத்தாயிட்டாங்க. அபு மூசா ரலியல்லாஹு இரண்டு சகோதரர்கள் யார்? அபு தர்தா, அபு ரூஹும். சொர்க்கவாசிகளின் உள்ளம் எதை போன்று இருக்கும்? பறவை. சரியா? நபி அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு எந்த நபியை உதாரணமாக கூறினார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி அவர்கள் உமர் அலி அவர்களுக்கு எந்த நபியை உதாரணமாக கூறினார்கள்? மூசா நபி. நபி தன் பேரர்கள் ஹசன் ஹுசைன் அவர்களை எதற்கு ஒப்பாக கூறினார்கள்? 2 துளசி மலர்கள். நபி அவர்களுக்கு ஒரு முறை வலது புறத்தில் அடிபட்டது ஏன்? குதிரையின் மீது ஏறிய போது விழுந்ததால். நீங்க ஒட்டகம் சொன்னீங்க. உலகம் அழியும் போது எத்தனை பிரிவாக மக்கள் 3 பேர் சரியா சொன்னீங்க. பத்ர் போரின் அலி அலி அவர்களுக்கு கிடைத்த பொருள் வயதான ஒட்டகம். அலி ரலியல்லாஹு அவருடைய வலிமா விருந்துக்காக வைத்திருந்த ஒட்டகத்தை வெட்டி சின்னாபின்னமாக்கியது ஹம்சா ரலியல்லாஹு. சரியா? அதனால தான் ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப மனவேதனைப்பட்டு இந்த மாதிரி வலிமா விருந்து நாசப்படுத்திட்டார் வாங்கன்னு போகும்போது கேட்கும்போது தான் ஹம்சா ஒரு வீட்டில் குடிச்சிட்டு இருக்கிறாரு, நீங்கள் அங்கே போகும் சொல்லி ரசூலுல்லாஹ் சேர்ந்து போகிறாங்க. சேர்ந்து போகும்போது கடுமையான போதையில் இருக்கிறாங்க. யாரு? ஹம்சா ரலியல்லாஹு. அப்போ தான் கேட்கும் போது தான் அவர் மேலையும் கீழையும் பார்த்து இந்த போதை வைப்பட்டாலும் பேசுவாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் 2 பேரும் யாரு? எங்கள் வாப்பாவுடைய அடிமை தானே அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசினாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? உன்கிட்ட பேச முடியும், போதையில் இருக்கிறாரு, பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியா? இதான் வரலாற்று சம்பவங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடைபெற்ற போட்டியினுடைய இறுதி முடிவு: ஆசியா அலைஹிஸ்ஸலாம் 275, மரியம் 210, லுக்மான் 205. ஆசியா 275, மரியம் 210, லுக்மான் 205. வந்து நீங்கள் ஒரு அடி பார்த்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ். வேறு ஏதாவது சொல்லணும்? சீக்கிரத்தை ஒழிச்சுட்டு வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் 2:30 மணிக்கு கரெக்டாக தஹஜ்ஜத் தொழுகை நடைபெறும்.